யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் பேச நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நேற்று ஆகஸ்ட் 21, 2026 அன்னைக்கு சட்டசபையில் நடந்த பிரச்சனை. நம்ம அமைச்சர் டிவிகே அமைச்சர் நிர்மல்குமார் அவங்க கரூர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லி அவங்கள கோபப்படுத்துகிற வகையில் பேசினார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத உதயநிதி அவர்கள் கோபமடைஞ்ச உதயநிதி அவர்கள் மாண்புமிகு சங்கி அமைச்சர்னு சொல்ல, இதனால் கோபம் வந்த நிர்மல்குமார் பாத்ரூமில் போய் 3 மணி நேரம் ஒழிஞ்ச மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு அவர் சொல்ல, அந்த சட்டசபையே ஒரே சலசலப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒன்று சொல்ல பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்ல பிரச்சனை ஆகிடும், பெருசாகிடும் அப்படின்னு முட்டு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்தாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூம் எவ்வளோ நேரம் போகிறாங்கன்னு இதுக்கு ஒரு அமைச்சர் போட்டு வச்சுருக்கீங்களா, அமைச்சருக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பதிலடி கொடுத்துட்டாரு. கோவம் எல்லாருக்கும் முற்றி போய் ஆளாளுக்கு ஒன்று பேசி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டசபையே அங்கே சலசலப்பாயிடுச்சு. அதான் நான் வீடியோவை தான் அப்லோட் பண்ணுறேன், அதை மறக்காமல் பாருங்கள். யார் மேலே என்ன தப்புன்னு உங்களுக்கே தெரியும். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் பேச நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். இங்கே இவ்வளோ காமெடி குத்தா நடந்துட்டு இருக்கும்போது நம்ம தலைமை அங்கே சைடாக தனியாக சிரிச்சுட்டு உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காப்புல. என்னன்னே புரியல, இது சட்டசபையா இல்லை காமெடி ஷோவா? சும்மா ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு சட்டசபைக்கு உள்ளான ஒரு மரியாதையே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க, ஏதோ ஒன்றுமே புரியல. என்னென்ன நடக்க போதோ, இன்னொன்று என்னென்ன கூத்து நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில்